ஆமாம் பாருங்க, இன்றைக்கு விசுவாசிகளாக இங்கே இருக்கலாம் பூலோகத்தில். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி பிதாவை நோக்கி பார்த்து பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவேன்னு சொன்னோடனே நம்ம இங்கே இருக்கிறவங்க நேரம் அங்கே போயிடுறோம். அவருடைய சமூகத்திலேயே நாம் போய் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர் இருக்கிற இடத்திலேயே போய் அவரே சந்திக்கக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைந்திருக்கிறது. சகாயஞ்செய்யும் கிருபையை பெற இப்போ ஏற்பட்ட ஒரு பிரதான ஆசாரி நமக்காக இருக்கிறபடினாலே அவரிடத்தில் வந்து சேரக்கடவோம், தைரியமாக வந்து சேரக்கடவோம்னு வேதவசனம் சொல்லுது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களை தைரியமாக வர சொல்லுது. நம்மளை பயப்பட வேணாம்னு சொல்லுது. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது பழைய ஏற்பாடு இல்லை, இது புதிய ஏற்பாடு. இது இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி நமக்காக உயிர் தெழுந்து எல்லாம் பண்ணி முடித்த பிறகு நடக்கிற கதை. இது கதையே வேற. இங்கே அலறல் கிடையாது, பயம் கிடையாது, ஓட வேண்டியதில்லை, காதை அடைச்சிக்க வேண்டியதில்லை, ஐயோ நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாய் வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் சந்தோஷமாக அனுபவிக்கிறோம். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டு ஆளுங்க இல்லை, மோசே பாஸ்டர் இல்லைங்க. ஹலோ, நம்முடைய பிரதான மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து, அவர் தான் நம்ம பாஸ்டர். நம்ம பாஸ்டர் மோசேயை காட்டிலும் பெரிய பாஸ்டர். இந்த பாஸ்டர் மாதிரி வரவே வராது. இந்த பிரதான மெய்ப்பன், நாங்கள்லாம் அவருக்கு கீழே இருக்கிற குட்டி மெய்ப்பர்கள். அதனால் எங்களை பார்க்காதீங்க. நம்முடைய மெய்ப்பர் யார்? அவர். சங்கீதக்காரர் சொல்கிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்ன நடத்துகிறாரு, அவர் என்ன பாதுகாக்கிறாரு, அவருடைய கோலும் தடி என்ன தேற்றுது, அது எனக்கு எல்லாம் பண்ணுது. எப்படி இருக்கு பாருங்க. இன்றைக்கு இந்த மெய்ப்பருனுடைய பாதுகாப்பில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். 22ஆம் சங்கீதம் சிலுவை மரணத்தை குறித்தது. 24ஆம் சங்கீதம் திரும்பி வரப்போகிற ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவை குறித்தது. 23:2 நடுவில் இந்த பூலோகத்தில் வாழ்கிறோமே இந்த காலகட்டத்தை குறித்தது. இன்றைக்கு நம்முடைய மெய்ப்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர் பெட்டர் பாஸ்டர் தென் மோசஸ். இல்லை மோசே கிட்ட போயிடுறீங்களா பேசாமல்? மோசே பெட்டர்னு சொல்கிறீங்கன்னா முறைச்சிக்கிட்டு தான் போனோம். அப்புறம் இல்லை மோசே பெட்டர் கிடையாது, இயேசு தான் பெட்டர். இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப அருமையானவர், ரொம்ப நல்லவர், சர்வ வல்லவர். மோசே அப்படி கிடையாது பாருங்கள். பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சாலாம் பண்ணாலும் சர்வ வல்லவர் கிடையாது. நம்முடைய இயேசு சர்வ வல்லவராய் இருக்கிறார். மோசே சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார், பல அற்புதங்கள் எல்லாம் பண்ணார். இவர் செய்ய முடியாத ஒன்றுமே கிடையவே கிடையாது. இவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. இவருக்கு கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் எங்கேயோ வனாந்திரத்தில் இருக்கிற மலைக்காட்டுக்கு வரல, நாம் சீயோன் மலையின் இடத்துல வந்திருக்கிறோம்.